சென்னை ராயபுரம் பேசின் பாலம் அருகே 150 ஆண்டுகளாக இருக்கும் குடியிருப்புகளை விளம்பர திமுக அரசு முன் அறிவிப்பு இன்றி அகற்றியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், தற்போது நீங்க இருக்கும் களத்தில் கள நிலவரம் என்ன பதிவு செய்யலாம்? மோனிஷா, வடசென்னை முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில இந்த பேசின் பாலம் சாலை, இந்த சாலையில பால் டிப்போ என்ற ஒரு பகுதி இருக்கு. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்தில் 1860ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில குதிரை பண்ணை வச்சிருந்தாங்க. இங்க அதே பகுதியில பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய யாதவ மக்கள் இங்க வசிச்சுட்டு வந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு ஆங்கிலேயர் வெளியே சென்ற பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாடுகளை வைத்து அன்றாடம் பிழைப்பு நடத்தி வருவாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்க வசிச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளாக வாழ்ந்து வராங்க. விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் சென்னையில பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை வேறு பகுதிக்கு அகற்றுவதும் சட்டவிரோதமாக அவர்களை அகற்றுவதும் தொடர்ச்சியா இருக்குது. அந்த வகையில தான் இங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களான யாதவ மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை ஈடுபட்டு வராங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய யாதவ மக்கள் அதை மாடுகளை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களை வீடுகளை இடித்து சட்டவிரோதமாக அவர்களை தெருவில் தள்ளி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த பேசின் பாலம் சாலையில இருந்து பசி பட்டினியோடு வருமானமின்றி பொருளாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில தற்போது கிட்டத்தட்ட நம்ம இருக்கக்கூடிய பகுதி பேசின் பாலம் சாலை பால் டிப்போ என சொல்லக்கூடிய இந்த பகுதி 10 கிரவுண்டுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில 160 ஆண்டுகளாக வசித்து வந்த 5 தலைமுறை மக்கள் தற்போது சாலையில் இறங்கி போராடக்கூடிய நிலைமை இருக்கு. இப்பகுதி மக்கள் நம்மிடையே இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம்மா, நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஏரியால என்ன நடந்தது? ஏன் சாலையில வீடுகள் இல்லாம இருக்கிறீங்க? எங்களுக்கு இங்கதான் சார் வாழ்வாதாரம். நாங்க இங்கதான் இருக்கோம். 5 தலைமுறையா இருக்கோம். நாங்க எங்களுக்கு 4 தலைமுறை, 4 தலைமுறை நாங்க மாடு கறந்து பால் ஊத்தியகம் தான் பண்றோம். எங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துட்டோம் சுடுகாட்டுல, நீங்க வீடு காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல என்ன சொன்னாங்க, ஐடிஎஸ் சார் வந்தார். உங்களுக்கு ஓட்டு போடும் போது எங்களுக்கு ஓட்டு போடுமா, நாங்க இதே இடத்துல உங்களுக்கு வீடு கட்டி தரோம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. இப்போ உங்களுக்கு சுடுகாட்டுல அலாட்மெண்ட் கொடுத்துக்கிறோம், நீங்க அங்க போங்க, இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனவங்க தான். திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்ன முன்னறிவிப்பே கொடுக்கல. நாங்க எல்லாம் வெளியே போயிருக்கோம். உள்ள புல்டோசர் வச்சு 100 போலீஸ் இறக்கி எங்களெல்லாம் புடிச்சு வச்சுக்கின்னு அவங்களெல்லாம் உள்ள விட்டு இடிச்சிட்டாங்க. எங்களுக்கு சாமா சட்டி எதுவுமே எடுக்க முடியல. நாங்க எல்லாம் இப்ப பிளாட்பாரத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க. பொதுமக்கள் ஒத்துழைச்சி எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. எங்க கோரிக்கை இதுதான். நாங்க இந்த இடத்துல தான் இருப்போம், வேற இடம் போக மாட்டோம். அதனால வாழ்வு சாவா, எங்களுக்கு சாவா இருந்தாலும் இங்கதான், வாழ்வு இருந்தாலும் எங்களுக்கு இங்கதான் இடம். இதுக்கு மேல நாங்க போக மாட்டோம். 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்க வசிச்சு வந்த நிலையில அவங்க அதாவது கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை அத்துமீறி நுழைய வைத்து இங்க இருக்கக்கூடிய அதாவது பெண்கள் முதல் ஆண்கள் வரை அனைவரையும் கைது செய்து சமூக நலக்கூடத்தில் அடைத்து அவர்களுக்கு தெரியாமலே முன்னறிவிப்பின்றி இருக்கிற வீடுகளை இடித்து தள்ளி சாலையில் அவர்களை அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 160 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இந்த மக்களை அகதிகளாக தள்ளி அவர்களுடைய பொருளாதாரத்தை இழந்து அதாவது வெயிலிலும் மழையிலும் தவித்து வருகிறார்கள். அதே போல ஏராளமான பெண்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. கேட்போம், என்னங்க நடந்தது? அன்னைக்கு என்னதான் பண்ணாங்க? உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? இங்க என்ன வரப்போகுது? இங்க என்ன வரப்போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. எங்களுக்கு ஒரு திடீர்னு கப்பன்னு ஒரு 100-150 போலீஸ் கிட்ட ஒரே அராஜகம் பண்ணி வெளியே போறீங்களா இல்லையா, உங்களுக்கு இங்க வீடு இல்ல, உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்க போங்க, அங்க இருந்து போனா உங்களுக்கு வீடு கொடுத்துட்டோம், நீங்க இங்கே இருக்கிறீங்க சொன்னாங்க. நாங்க ஏன் போனோம்? எங்களுக்கு இங்க கட்டி கொடுக்கறன்னு தானே சொன்னீங்க. நாங்க இங்க இருந்து போவே மாட்டோம், இல்ல இங்கே சாவோம் நாங்க சொன்னதுக்கு எங்களை எல்லாரையும் எத்தனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல நாங்க என்ன விட மாட்டேன்ட்டாங்க. லாஸ்ட் இங்க பார்த்தாக்கா மொத்தத்தையும் இடிச்சு நாசி பண்ணிட்டாங்க. எங்க சாமாங்கமா எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நாசி பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க போலனாக்கா இந்த சாமான்லாம் குப்பை வண்டியில ஏத்தின்னு போவோம். லேடிஸ போட்டு இந்த அம்மாவை போட்டு அந்த பொண்ணு அடிச்சிட்டாங்க. எங்களுக்கு எதிர்த்து நல்லா பேசி படிச்சு எங்களுக்கு படிப்பு இதே இல்ல.
படிச்ச பொண்ணை கேட்டாக்கா அவளை அடிச்சுட்டா அவன் ஆனந்தால முடியாத கவுத்துல போட்டு சாவியை போட்டு இறுக்கி கீழே விழுந்துட்டா. ஒண்ணுமே மூச்சு பேச்சு இல்லாத சும்மா நடிக்கிறாங்க இவங்க. நம்ம சொன்னாக்கா நடிக்கிறாங்க. சார் இவெல்லாம் அந்த பொண்ணை அடிச்சு நாசி பண்ணிட்டாங்க. மாற்றுத்திறனாளி அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க 53வது வார்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் வேளாங்கண்ணி இவங்க அதே பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கே நகர் செல்லக்கூடிய அந்த சாலையில பொதுப்பணித்துறையோட சொந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டி இருக்கிறாங்க. அதற்கு இந்த விளம்பர திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது இந்த கட்டிடம் என்பது தடைபடாமல் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 160 ஆண்டுகள் வசித்து வந்த தங்களுடைய 5 தலைமுறை முதல் 6 தலைமுறை வரை வாழ்ந்து வந்த இந்த மக்களை பூர்வக்குடி மக்களை சாலையில் போராடக்கூடிய நிலைமையில் இந்த விளம்பர திமுக அரசு செய்திருக்கு. இதற்கு காரணம் முதலமைச்சரோட மகனான உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துறைக்கு ஒரு விளையாட்டு மைதானம் கட்ட போறாங்களாம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அகற்றிவிட்டு ஒரு நவீன விளையாட்டு அரங்கம் கட்ட போறாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு சமூக ஆர்வலர் நம்மிடையே இருக்காங்க, அவர்கிட்ட கேட்போம். என்னங்க இங்க எதுக்காக 160 ஆண்டுகள் பழமை வாழ்ந்த இந்த மக்களை வேறு பகுதிக்கு மாற்றிவிட்டு இவர்களுக்கு இங்க என்ன பண்ண போறாங்க? சார், நான் சமூக ஆர்வலராகவும் இந்த மக்களுக்கான சட்ட வேலையும் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. இவங்களோட நிலத்துக்காக பட்டா வாங்கி கொடுக்குற பணிக்காக எங்ககிட்ட வந்தாங்க. என்னோட பேர் துரை குருராம். நான் இவ்வளோ வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு எனக்கு சனிக்கிழமை ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணவொடனே இந்த இடத்துக்கு நான் வந்தவொடனே ஒரு அதிகாரி, ஜோனல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் 2 பொறுப்புலையும் இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் சார் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்குறேன் நான், சார் இது என்ன பண்ண போறீங்க, எதுக்காக இப்படி இதை என்க்ரோச் வேலை பண்றீங்க, இதை டெமாலிஷ் வேலை பண்றீங்களா, மக்களுக்கு ஏதாவது தெரிவிச்சிங்களா, இவங்களை கூப்பிட்டு மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களான்னு நாங்கள் கேட்குறோம். கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, எங்களுக்கு மேல் உயர் அதிகாரிகள் எங்களுக்கு ஆணையிட்டுட்டாங்க, நாங்கள் செய்யறோம். சார், வாய்மொழி ஆணை செல்லுபடி ஆகுமா? உங்ககிட்ட ஆவணங்கள் எதுவும் இல்லையா? முறை பிரகாரம் நீங்க சட்டத்தை பின்பற்ற மாட்டீங்களா? சென்னை மாநகராட்சினா இப்படிதான் இருக்குமா? ஒரு ஆர்டிஐக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, ஒரு பொதுமக்கள் பிரச்சனைக்கும் அவங்க கிட்ட சட்டத்தை பின்பற்றி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுடைய சட்டவிரோத இந்த நடவடிக்கை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்கிறேன். கேட்ட உடனே அங்க பாத்தீங்களா ரொம்ப அநியாயம். அதாவது மிலிட்டரி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தை சுட்டி காட்டி பேசுறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. அதே போலதான் இங்க மிலிட்டரி உள்ள இருக்கிற ஒரு குடியிருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்க பொருளை அத்துமீறி எடுக்கலாமா? இது என்ன நியாயம்? அதை எடுத்து வெளியே அப்புறப்படுத்துறீங்க, வெளியே தூக்கி போடுறீங்க. அவங்க கண்ணு எதிர்க்க அந்த பில்டிங் இடிக்கிறீங்க, குடியிருக்கிற வீட்டை. இது 12 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு அதே இடத்துல பட்டா வழங்கலான்னு. இதுல ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, 45 ஸ்கீம் போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துன்னு வரீங்க, ஸ்டாலின் முதல்வர் திட்டம்ட்டு. அந்த ஃபார்ம்ல இலவச பட்டா வாங்க திட்டம் கொடுத்துட்டு இவங்களை பட்டா வாங்காம வெளியே அனுப்புறீங்களே, அந்த ஃபார்மை கீழ்ச்சி போடுங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல அந்த ஃபார்ம்லாம். அப்ப நீங்க என்னதான் பண்றீங்க? இது தற்புகழ்ச்சி ஆட்சி, விளம்பர ஆட்சி. இது திராவிட மாடல் ஆட்சி இல்ல, திருட்டு மாடல் ஆட்சி. இதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாது. வர எலெக்ஷன்ல நீங்க சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா தமிழக மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏழை மக்களை பொருளாதார வளர்ச்சியில முன்னோக்குறது இல்ல, போதைப் பொருள் வளர்ச்சி தான் இங்க அதிகமா ஆயிட்டு இருக்குது. அது மக்களுக்கு தெரியும். இதை நாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு சில அதிகாரிகளும் ஒரு சில பொறுப்புல இருக்கிற ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் அவர்களுடைய ஆணவச்சையில இந்த மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. அதுக்கு நாங்க இந்த வருகின்ற 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா நாங்க இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். அதாவது கிட்டத்தட்ட இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பொறுத்தவரைக்கும் திமுக எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்தி, அதே போல மாவட்ட அமைச்சராக அதாவது சேகர் பாபு, இவங்க 2 பேரோட தூண்டுதல் பேர்ல தான் இப்பகுதி மக்களை வேறு பகுதிக்கு மாற்றுறாங்கன்னு இப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த விளம்பர திமுக ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி இல்லை, வசதி படைத்தவர்களுக்கு ஆட்சியா தான் இருக்குது. உடனடியாக இங்க இருக்கக்கூடிய மக்களை அதே பகுதியில் குடியமர்த்த வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மோனிஷா. ராம்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.